புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணணுமா? இந்த வீடியோ வந்து பாருங்கள். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் 6ன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுடைய அசம்பிளி தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் நியூ எலக்டோர். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நியூ எலக்டோரை கொடுத்துக்கோங்க. எஸ்ஐஆர் 2025 பட்டியலில் பேர் ரிமூவ் ஆனங்க ரெண்டாவதாக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நேம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி ஸோ இங்கே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, சூஸ் ஃபைல் கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்க மாரி பேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர் நேமை கொடுத்துட்டு இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபாதர் நேமை தமிழில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, செல்ஃப் அப்படின்றத கொடுத்து இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதேமாரி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடியும் செல்ஃப் கொடுத்து தேவைன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இதில் போயிட்டு உங்களுடைய 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுக்குற மாரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சைட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், பின்கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக மட்டும் இந்த ஆப்ஷனை ஃபில் பண்ண பாருங்கள். இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் அப்பா இருக்காருன்னா அப்பா பேரை கொடுத்துட்டு உங்கள் என்ன ரிலேஷன் வேணும், ஃபாதரா மதரா அதை என்ட்ரு பண்ணிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து 2002 2002 டீட்டெயில்ஸ் இருந்துங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். 2002 2005 எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னா நெய்தர் மை பேரண்ட்ஸ் நேம் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கேட்கும். இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம், உங்கள் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ப்ரிவ்யூ ஒன்று சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு